அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கே முன்னிலை வகித்துள்ளார். 17 மாவட்டங்களில் எண்ணப்பட்ட தபால் வாக்கு முடிவுகளில் 14 மாவட்டங்களில் அனுரகுமார திசநாயக்கே முன்னிலை வகித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிஷாந்தன். வணக்கம் கிஷாந்தன். இலங்கை அதிபர் தேர்தல் முடிவுகளில் குறித்த தற்போதைய நிலவரம் என்னவாக உள்ளது? வணக்கம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் தற்போது வெளியாகியுள்ள பெரும்பகுதியின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலை வகிக்கின்றார். பெரும்பாலான அரசு ஊழியர்கள் அவரை ஆதரிப்பதை இந்த தபால் மூல வாக்களிப்புகள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அதே போல 2வது இடத்தில் சஜித் பிரேமதாசவும் 3வது இடத்தில் ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கின்றார்கள். 4வது இடத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனும் அதனை அடுத்து மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் ராஜபக்சவும் இருக்கின்றார்கள். இன்னும் பெரும்பாலான தொகுதிகளில் தேர்தல் முடிவுகள் வெளிவரவில்லை. அவ்வாறான ஒரு நிலையிலேயே இதுவரை பெறப்பட்ட கணிப்புகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் இருக்கின்றார். இதேவேளை வடகிழக்கு பகுதியில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு கணிசமான வாக்குகள் அவர் பெற்றிருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அவருக்கு அமோக ஆதரவும் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி ரணில் விக்ரமசிங்க முன்னிலை வைக்கிறார். அதன்படி அடுத்ததாக சஜித் பிரேமதாசவும் அதனை அடுத்து 3வது அரியநேந்திரன் அவர்களும் இருக்கின்றார்கள். அதாவது தற்போது வெளியாகியுள்ள வாக்குகளின் அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்க 5,31,343 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றார். 52% வாக்குகள். 2வது இடத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச 2,19,835 வாக்குகளை பெற்று 21.79% பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றார். 3வது இடத்தில் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1,91,618 வாக்குகளை பெற்று 18.99% பெற்று 3வது இடத்திலும் 24,768 வாக்குகளை பெற்று தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 4வது இடத்திலும் இருக்கின்றார். அதே போல மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் ராஜபக்ச 5வது இடத்தில், அதாவது 17,963 வாக்குகளை பெற்று 5வது இடத்திலும் இருக்கின்றார். தற்போது வாக்கு எண்ணும் பணிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன. தொடர்ந்தும் அடுத்தடுத்து மாவட்டங்களின் தேர்தல் தொகுதிகளின் முடிவுகள் உடனுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலை தான் தற்போது இலங்கையில் காணப்படுகின்றது. கிஷாந்தன், தபால் வாக்குகள் தற்போது எண்ணி முடிக்கப்பட்டு விட்டதா? வாக்குச்சீட்டுகள் எண்ணும் பணி தொடங்கிவிட்டதா? வாக்குச்சீட்டும் பணிகள் தொடங்கிவிட்டது. தபால் மூல வாக்கு பணிகள் தற்போது 17-18 மாவட்டங்களில் இருந்த தபால் மூல வாக்கு முடிவுகள் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 5 மாவட்டங்களோட முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை. அதுக்கான தொடர்ந்து அதன் முடிவுகளும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகின்றோம். கிஷாந்தன், தமிழர்கள் வாழும் 5 மாவட்டங்களில் யார் யார் எந்தெந்த மாவட்டங்களில் தற்போது முன்னிலையில் உள்ளனர்? தமிழர்கள் குறிப்பாக நுவரெலியா, திருகோணமலை, வன்னி, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட அனுரகுமார் திசாநாயக்க 3 மாவட்டங்கள் இருக்காது. அதாவது நுவரெலியா, திருகோணமலை போன்ற பகுதிகளில் அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலை வகிக்கின்றார். வன்னி மாவட்டத்தில், அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார். வன்னி மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுமே முன்னிலை வகிக்கின்றது காணக்கூடியதாக இருக்கின்றது. முழு விவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.